அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். காலசக்கரத்தின் 3வது ராசியான புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பார்ப்பதற்கு முன்னால் கலியுக வரதன் கந்தன் கருணைக்கடலாம் அந்த முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த தொகுப்பிற்குள் செல்வோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முத்துக்குமாரா போற்றி, என எந்நாளும் காக்கும் வேலவா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று ஆழமாக நம்புங்கள். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் இயல்பிலேயே இரட்டைத்தன்மை கொண்டவர்கள் என்றாலும் உங்கள் உள்ளம் எப்போதும் நேர்மையின் பக்கமே நிற்கும். பொய்மைக்கும் புறங்கூறுதலுக்கும் அஞ்சும் நீங்கள் சுயநலம் கருதாது பொதுநலத்தோடு வாழ்பவர்கள். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்காமல் தன்னை சார்ந்தோறும் தலைக்க வேண்டும் என்றும் கருதும் உங்கள் உயர்ந்த குணமே உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது. மிதுனத்தின் தனித்துவமான குணதிசயங்கள். ஜோதிட ரீதியாக மிதுனம் என்பது காற்று தத்துவத்தை கொண்ட ராசி. காற்றைப் போல நீங்கள் எங்கும் பரவக்கூடியவர்கள், யாரோடும் எளிதில் பழகக்கூடியவர்கள். உங்களின் புத்திசாலித்தனம் என்பது புதன் பகவான் கொடுத்த வரம். உங்களை ஏமாற்றுவது என்பது எவருக்கும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எனினும் உங்கள் மனது வைத்தால் மட்டுமே நீங்கள் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் அடையவும் முடியும். உங்கள் நட்பு வட்டம் மிகப்பெரியது. ஆனால் இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை சோதனைகள் என்று நீங்கள் கண்ணீர் வடிப்பது எனக்கு புரிகிறது. நிம்மதி என்கிற வார்த்தைக்கு என் அகராதியிலேயே இடமில்லையே என்று நீங்கள் ஏங்குவது நியாயம்தான். ஆனால் கவலைப்படாதீர்கள் மிதுனமே, கிரகங்களின் சஞ்சாரம் இப்போது உங்களுக்கு சாதகமாக திரும்பத் தொடங்குகிறது. இதுவரை உங்களை மதிக்காமல் தேவையற்ற என்று ஒதுக்கி தள்ளாகிய உறவுகள் உங்கள் அருமையை உணர்ந்து உங்களை தேடி வரப்போகிறார்கள். ராகுகேது மற்றும் குருவின் பெயர்ச்சிகள் உங்கள் ராசிக்கு அனுகூலமாக பார்வையை தருவதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதே கைகூடப் போகிறது. திருமண யோகம். 7ஆம் இடத்து தோஷங்கள் நீங்கி மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையப் போகிறது. புத்திர பாக்கியம். 5ஆம் இடத்து பலன்கள் வலுப்பெறுவதால் நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு மழலை செல்வம் கிட்டும். சொத்து விவகாரங்கள். பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கி நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் கைக்கு சேர வேண்டிய செல்வம் தடையின்றி வந்து சேரும். கண் திருஷ்டியும் அதற்கான தீர்வுகளும். மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களை விட அதிகப்படியான கண் திருஷ்டிக்கு ஆளாகக்கூடியவர்கள். இதற்கு காரணம் உங்களின் வளர்ச்சி மற்றும் கவர்ச்சிகரமான பேச்சுத்திறன். கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள். திருஷ்டியிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டிய சில வழிகள். சுயநம்பிக்கை. முதலில் உங்கள் பலத்தை நீங்கள் உணர வேண்டும். மற்றவர்களை சார்ந்து இருப்பதை தவிர்த்து உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணருங்கள். நட்பில் கவனம். எல்லாரும் நல்லவர்கள் என்று எல்லாவற்றையும் பகிராதீர்கள். போலியான நபர்களிடம் இருந்து விலகி இருப்பதே உங்கள் முன்னேற்றத்திற்கு முதல்படியாக இருக்கும். இடம் மாற்றம். தற்போது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். அது வேலையாகவோ அல்லது வீடாகவோ இருக்கலாம். அந்த இடம் உங்களுக்கு வாஸ்து ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருந்துகிறதா என்பதை ஆராய்ந்து முடிவிடுங்கள். ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக பரிகாரங்கள். புதன் அதிபதி என்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நரம்பு மண்டலம் மற்றும் உடல் சூடு தொடர்பான உபாதைகள் வர வாய்ப்புண்டு. உணவு முறை. உடல் சூட்டை தணிக்கும் இளநீர், பழைய சாதம், காய்கறிகளை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷ கூறுகளை குறைக்கும். குலதெய்வ வழிபாடு உங்கள் வம்சத்தையே காக்கும் கவசமாகும். திருஷ்டி நீக்கும் எளிய வீட்டு பரிகாரங்கள். உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் தீய சக்திகளை விரட்டவும் தீப வழிபாடு. தினமும் காலையில் குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் நெய் தீபம் அல்லது எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். வாசனை பொருட்கள். வீட்டில் எப்போதும் சாம்பிராணி புகை போடுங்கள். நல்ல நறுமணம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். உப்பு பரிகாரம். ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி வீட்டின் ஒரு மூலையில் வைப்பது எதிர்மறை அதிர்வுகளை உறிஞ்சும். வாரம் ஒரு முறை இந்த உப்பை மாற்றிவிடும்.
நிலைவாசல் பாதுகாப்பு. வீட்டு வாசலில் எலுமிச்சை மற்றும் மிளகாயை கட்டுங்கள். வாசலில் அழகான கோலமிடுவது மங்களத்தை உருவாக்கும். குழந்தைகளுக்கு திருஷ்டி படாமல் இருக்க கருப்பு பொட்டு வைப்பது அவசியம். நீங்கள் கையில் கருப்பு நூல் அல்லது நவரத்தின கற்களை உங்கள் ஜாதகப்படி அணிந்து கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களே, எதற்கெடுத்தாலும் புலம்புவதை முதலில் நிறுத்துங்கள். சொல்லே உரம். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும். என் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது என்று தினமும் சொல்லுங்கள். தியானம். தினமும் 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். மன அழுத்தத்தை குறைத்து தெளிவான சிந்தனையை கொடுக்கும். மௌனம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து மௌனத்தை கடைபிடிப்பது உங்கள் சக்தியை வீணாக்காமல் தடுக்கும். உங்கள் வசதிக்கேற்ப முதியோர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கோ ஒருவேளை உணவு வழங்குங்கள். இந்த புண்ணியம் உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களே, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த மாற்றங்கள் அனைத்தும் வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் நம்பிக்கையினால் நினைவாக போகும் நிஜங்கள். காலம் உங்களுக்கு இழைத்த காயங்களுக்கு மருந்தாக இனி வரப்போகும் நாட்கள் அமையப் போகிறது. உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள வேண்டிய நேரம் இது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். இதில் கஷ்டப்படுபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் விடிவு காலம் பிறக்கும். அந்த விடியல் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. கந்திஷ்டியோ எதிர்மறை எண்ணங்களோ உங்களை எதுவும் செய்யாது என்ற தைரியத்தோடு அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் குலதெய்வமும் முருகப்பெருமானும் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை வழிநடத்துவார்கள். இனி உங்கள் வீட்டில் மங்கள ஓசையும் மகிழ்ச்சி ஆரவாரமும் தடையின்றி ஒலிக்கப் போகிறது. ஜோதிட ரீதியாக கிரகங்கள் தரும் எச்சரிக்கைகளை உணர்ந்து நடைமுறை வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடித்தால் மிதுன ராசிக்காரர்களை வெல்ல யாராலும் முடியாது. தேவையற்ற நபர்களின் பேச்சை கேட்டு மனதை குழப்பிக்கொள்ளாமல் உங்கள் உள்மனது சொல்லும் பாதையில் பயணிக்க தொடங்குங்கள். உங்கள் கடின உழைப்பிற்கும் நேர்மறையான குணத்திற்கும் உரிய பலன் வட்டியும் முதலமாக உங்களை வந்து சேர காலம் இது. இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல மாற்றங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். உங்களின் ஒவ்வொரு வெற்றியும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களின் எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும், செயல்கள் சிறப்பாக அமைக்கட்டும். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நீங்கள் இன்னும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க.